The local government election Sri Lanka 2025. தற்போதைய தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட அவருடைய குழுவினர் தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். விசேடமாக இந்த தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்கள் ஒவ்வொன்றிலும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் ரீதியில் தொலைபேசி சின்னத்தின் கீழ் போட்டியிட நாம் தீர்மானித்துள்ளோம். ஆம், 43 லட்சம் பேர் விருப்பு வாக்கினை அவருக்கு வழங்கியுள்ளனர். பாராளுமன்றத்தில் 40 ஆசனங்கள் இருக்கின்றன. சஜித் பிரேமதாஸ் எமது கட்சியின் தலைவர். இந்த தலைமைத்துவத்தின் கீழ் நாம் போட்டியிட உள்ளோம். வேறு என்ன கேள்விகள் இருக்கின்றன? தேர்தல் வரலாற்றில் மஹிந்த ராஜபக்சவினர் மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர் 17 வருடங்கள் தேர்தல்களில் தோல்வியை தழுவியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியும் அவ்வாறே. 1965ஆம் ஆண்டில் மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பிக்கப்பட்டது என்றே நான் நினைக்கின்றேன். நாம் 5 வருடங்கள் மாத்திரமே தோல்வியடைந்துள்ளோம். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இளம் வேட்பாளர்களை தேடி ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலத்தா அத்துக்கோரல அறிவித்தல் ஒன்றை பிரசுரித்துள்ளார். மகத்தான ஆரம்பத்திற்காக நாட்டை மீட்டெடுத்த சந்ததியினருடன் ஒன்றிணையுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடவுள்ளதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். இந்த தடவை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே கொழும்பு மாநகர சபையிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுவதென்று தீர்மானித்திருக்கிறோம். இதனிடையே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடவுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் நுவரெலியாவில் தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னொரு கட்சி ரீதியாக ஒரு கூட்டோட வச்சு முடிவெடுக்க வேண்டிய தருணம் தான் இது. இன்னைக்குதான் எங்களோட முதல் முறையாக செயற்குழு சந்திக்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல் மன்ற இன்றும் சேவல் இப்போதைக்கு ஆனால் கட்சி தான் தீர்மானிக்கும். உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் 2025. அந்த வகையிலே தேர்தல் ஆணைக்குழுவிலும் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற சுற்று நிரூபத்தின் பிரகாரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே காணப்படுகின்ற 3 உள்ளூர் அதிகார சபைகளிலே பூநகரி அதிகார சபை உள்ளூர் அதிகார சபை தவிர்ந்த கரைச்சி மற்றும் பச்சிலப்பள்ளி உள்ளூர் அதிகார சபைக்கான பெயர் குறித்த நியமனங்களை கையேற்பதற்கான திகதிகள் தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது.